ம். உன்னால் முடியும். ஐ கேன் டூ இட். You can do. உன்னால் யூ கேன் டூ இட். You can do. If one of you can write it down, it will be better. I might not be able to write today efficiently. You That's can. fine. கைவிடாதே. We'll try. கைவிடாதே. Don't give up. Very good. Don't give up. Don't give up. Very nice. தொடர்ந்து தொடர்ந்து முயற்சி முயற்சி செய். கீப் ட்ரை. Keep. கீப் முயற்சி செய். கீப் ட்ரை. After keep try will not come. Keep அப்புறம் ஜெரண்ட் தான் வரணும். Keep trying. ட்ரையிங். கீப் ட்ரையிங். ஓகே. Keep trying. Keep trying. நான் உன்னை நம்புகிறேன். நம்புகிறேன். I can believe you. I can வேண்டாம். can தேவையில்லையே. I trust you. நம்புகிறேன். I trust you. I trust you. ஒரு பெரிய வார்த்தை. I trust youங்கிறது. I believe youங்கிறது ஒரு நார்மல் திங்ஸ்க்கு I believe you. I trust youனாக்க கம்ப்ளீட்டா இது பண்ணிடுது. ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு ஹியூஜ் வேர்ட். நீங்க ட்ரஸ்ட் யூன்னு போனாலும் தப்பு கிடையாது. I believe you. I trust you. Be strong. வலுவாக இரு. சொல்லுவாங்க. என்கரேஜ் பண்றப்ப stay strong பாங்க. Stay strong. Okay. Stay strong. Be strongனாலும் ஒண்ணுதான், தப்பு இல்ல. Stay strongங்கிறப்ப அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். Stay strong. Okay, sure, sir. நீ திறமையானவன். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். நீங்க எந்த ஆப்ஷன் you are capable. you are capable ஒன்னு போடுங்க. you are talented. you are talented. you are capable. you are skilled னாலும் திறமைதான். ஸ்கில் கூட you are skilled. ஒரு பர்టిక్యులர் ட்ரேட்ல வந்து நம்ம வந்து ட்ரெயின் ஆயிட்ட ஸ்கில்டு. you are skilled. you are capable. அது ஒரு நல்ல வார்த்தை. you are capable. you are skilled. you are talented. ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதே. நம்பிக்கைனா கான்ஃபிடென்ட். do not lose your confidence. அப்ப ஒருபோதும் வந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவோம்? never lose your confidence. never lose hope. நம்பிக்கைனா hope. முன்னேறிச்சல். அடிக்கடி சொல்லுவோம் இது. முன்னேறிச்சல். முன்னேறினா க்ரோவும் சொல்லலாம், அல்லது இப்ப எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ஒண்ணு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப கீப் கோயிங். ப்ராக்ரஸ் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணலாம். ப்ராக்ரஸ். மேக் ப்ராக்ரஸ். மேக் ப்ராக்ரஸ். இப்ப கீப் கோயிங் அப்படின்னாலும் தப்பு இல்லை. முன்னேறிச்சல் தான். மேக் ப்ராக்ரஸ். You are doing good. You are doing good. You are doing well among Britishல. அமெரிக்கனைஸ்டுக்கு you are doing good. பிரிட்டிஷ்ல வந்து you are doing well among. You are doing good. இன்னும் சொல்ல போனா you are doing great ன்னு சொல்லுவாங்க யூஎஸ்ல. அது கேள்விப்பட்டிருப்பீங்களா? How are you doing? I am doing great. You are doing great என்கரேஜ் பண்றதுக்காக வர்றதுதான். இது ஃபுல்லாவே என்கரேஜ் பண்றதா. You are doing good. You are doing great. உன்னை நம்பு. Trust you. இப்ப trust yourself ன்னு போடணும். உன்னையே நம்புறது. Believe yourself. Trust yourself. ஒரே வார்த்தை yourself.
போக போக கொஞ்சம் பெருசா வரும். நம்ம கரெக்டா பார்க்கணும். இது வந்து அந்த டாபிக் வந்து என்கரேஜ் பண்றதுதான். இங்கிலீஷ் லாங்குவேஜோடயே இருக்கிறது. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல அந்த என்கரேஜ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பயப்படாதே. பயப்படாதே. ம். Don't be don't don't afraid or don't be afraid. டோன்ட் பி அஃப்ரைடு சொல்லலாம். டோன்ட் பி அஃப்ரைடு. டோன்ட் ஃபியர்னு சொல்லலாம். பாருங்க, டோன்ட் ஃபியர்னு ஃபியரை வேர்பா மாத்திட்டீங்க. டோன்ட் ஃபியர். டோன்ட் பி அஃப்ரைடுன்னு அஃப்ரைடு அட்ஜெக்டிவா மாத்தி சொல்றீங்க பாருங்க. ரெண்டுமே சொல்லலாம். டோன்ட் பி அஃப்ரைட். ரெண்டுமே இருக்கீங்க. டோன்ட் பி அஃப்ரைட். டோன்ட் ஃபியர். இதுலயே இந்த கிராமர் உள்ள வந்துருது பாருங்க. டோன்ட் ஃபியர். ஃபியர், ஃபியர்டு, ஃபியர்டு, ஃபியரிங், ஃபியர்ஸ். அந்த வேர்பை போட்டு டூவை வெளில எடுத்து நாட் போட்டுருவோம். டோன்ட் பிக்கு அப்புறம் பி வேர்புக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் வருது அஃப்ரைட். afraid. நீ வெற்றி பெறுவாய். You can பெருவாய் இல்ல, யூ வில் போடுங்க. யூ வில் போடுங்க. சிம்பிள் ஃபீச்சர். பெறுவாய். You will என்ன வார்த்தை வரும்? you will You will you will be great. You வெற்றிங்கிறதுக்கு வரும் இல்லைங்களா வேர்டு. வெற்றிங்கிறதுக்கு வந்து win. You will win. மாத்துங்க. will சக்சஸ் success. மாத்துங்க. You will You success. you, you will be you will be success. You will succeed. எழுதிங்க. You will SUCCED. Okay, you will succeed. தெரிஞ்ச Yeah. நவுன் வந்து சக்சஸ் அந்த வேர்பா மாத்தணும். அவ்வளவுதான். You will succeed. இப்ப நீங்க you will win சொன்னாலும் தப்பு கிடையாது. வின்னுன்னா யாரையாவது தோக்கடிச்சிட்டு ஜெயிக்கிறது. யாரையாவது தோக்கடிச்சிட்டு பண்ணா வின்னு. ஒரு கிரிக்கெட் மேட்ச், ஒரு டென்னிஸ் மேட்ச்ல வின்னு. யூ வில் சக்சீட்னா யாரையும் தோக்கடிக்கல, நம்மளே நம்ம ஜெயிச்சிடுறது. Mhm. ஸோ வாழ்க்கையில ஜெயிச்சா யூ வில் சக்சீட். ஒரு மேட்ச்ல ஜெயிச்சாக்கா யூ வில் வின். ஏன்னா மேட்ச்ல ஆப்போனன்ட் இருப்பாங்க. சக்சீட்ல வந்து வாழ்க்கை தான் ஆப்போனன்ட். வாழ்க்கையே வென்றுட்டாங்க. அவ்வளவுதான். யூ வில் சக்சீட். இது வந்து You will- யாரையும் குறிப்பிட்டு ஜெயிக்கிறது இல்ல, நம்ம ஜெயிச்சுக்கிறது. நீ வெற்றி பெறுவாய். யூ வில் சக்சீட். உன் தலையை உயர்த்தி நில். இது இங்க இங்கிலீஷ்ல வரப்ப அது கரெக்டா நேச்சுரலா வரும். யூ கீப் யுவர் ஹெட் ஹை. கீப் யுவர் ஹெட் ஹை. You keep your head high. Okay. பாரதியார் வந்து வீறு நடை போடு அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி இங்க வந்து யூ கீப் யுவர் ஹெட் ஹை. கீப் யுவர் ஹெட் ஹை. தைரியமா போங்கிறது மெயினா அது. Keep your head high. எல்லாம் சரியாகிவிடும். All எல்லாம் போடலாமா? சரியாகிடும். இல்ல எவ்ரிதிங் போடலாமா? everything. Everything all right. தான் வரும். All right. Everything All is right. Everything is all right. இது verb, supporting verb, main verb. Everything is all right. Everything Everything is all will be right. all right. சரியா Everything will be all right. Everything will be all right. Very good. Ah. Everything போட்டுருங்க சப்ஜெக்ட். will is supporting verb, be main verb, all right வந்து adjective. அவ்வளவுதான். இதுதான் நம்ம இதை வந்து நீங்க எல்லா ஃபீல்டுக்கும் பண்ணலாம். இன்ஃபேக்ட் 2 கிளாஸ்க்கு முன்னாடி எவ்ரிதிங் will be fine அப்படின்னு ஒரு இது பண்ணோம். எவ்ரிதிங் will be fine. இந்த ஃபைன் கூட இங்க போகலாம். கான்செப்ட் என்னவா இருந்தாலும் அந்த பேசிக்ஸ் மாறவே மாறாது. Be honest. நேர்மை நேர்மை இல்ல, Be நேர்மறை. positive. Be Be positive. Be positive. பாசிட்டிவ். நீ போதுமான வலிமையானவன். வலிமையானவன். எனக்கு அந்த வலிமை போதும், அதுவே நல்லா இருக்கு. யூ ஆர் You are strong. ஸ்ட்ராங். அப்புறம் You are strong enough. Strong யூ ஆர் enough. ஸ்ட்ராங் எனஃப். யூ ஆர் ஸ்ட்ராங் எனஃப்.
இது அப்படியே Take a கோர்வையா step, சொல்ல முடியாது. take a ஒரு step, அடி எடுத்து வை. take a step at a moment, At a time, at a time. at a time. Yeah, take a very good, very good. You were very close. Take a step at a time. At a time. அதுதான் மெயின், அந்த phrase மெயின். At a time. இதை உன்னால் கடக்க முடியும். ஃபர்ஸ்ட் You can சப்ஜெக்ட் வெர்பையும் கொண்டு வந்திருக்க, அப்புறம் ஆட் பண்ணிக்கீங்க. you யூக்கு அப்புறம் என்ன Can, you can can, you can supporting model verb. Very good. you can do it. you can, So அந்த திஸ் கரெக்டா போட்டுக்கலாம். கடைசியா கடக்கிறது மட்டும் தான் You நமக்கு can do this. You or can- ஒரு நாள் செய்ய முடியும். You can do this. you can, ஒரே you வார்த்தை can ஓட cross the, ஆரம்பிக்கும். ஒரு வார்த்தை தான் ஓட ஆரம்பிக்கும். you அந்த can, வார்த்தை முடிச்சதுக்கு கடக்க. அப்புறம் this போட்டுக்கலாம் நீங்க. you can cross this, or you Yes, can, it begins with O. ஓவி you ஒரே can வார்த்தை. over this, You can ஓவரோட ஒரு இன்னொரு 4 லெட்டர் 4 லெட்டர்ஸ் எடுத்துங்க. ஓவர் 4 லெட்டர்ஸ். you can overcome this. Overcome. You can overcome this. You can overcome. You can overcome. இத கடந்து போ. இப்ப this will also pass ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவும் கடந்து போகும் தமிழ்ல. Yes, இதுவும் yes. கடந்து போகும். This will also pass. அந்த overcomeக்கு பதில் pass போட்டாலும் தப்பு கிடையாது. You can pass this, but overcome the better word. நம்பிக்கையுடன் இரு. Be confident. Be confident. Stay Be confident. stay confident. Stay hopeful. Be hopeful. ஒரே வார்த்தை. Hopeful, F-U-L, single L. தைரியத்தை இழக்காதே. Don't lose your confidence. Don't lose க்கு அப்புறம் என்ன? Don't lose. Don't lose confident, or you are Confidence confident. நம்பிக்கை இல்ல, தைரியம்ல வேணும். நம்பிக்கை, தைரியம். அப்புறம் don't lose confidence இல்ல, confidence. ஆனா இந்த confidence இங்க வராது. Okay. Don't lose என்ன? Don't lose your will. Your போடலாம், போடாமலும் இருக்கலாம். பட் தைரியத்துக்கு நிறைய வார்த்தை இருக்கு. தைரியத்துக்கு வந்து கான்ஃபிடென்ட், Confidence நம்பிக்கை. நம்பிக்கை. ஓகே. தைரியம்னா வில் பவர், ஒரு மனவலிமை. 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 வில்னா மனவலிமை. ஓகே. தைரியம். சார், ஏன் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை தான், அடிக்கடி வர்றதுதான், ஏன் மிஸ் ஆகுது? அடிக்கடி யூஸ் பண்றதான் டக்குன்னு வரல. தைரியம். சீல ஆரம்பிக்கும். சீல ஆரம்பிக்கும். கான்ஃபிடென்ட். சீவோட ஆரம்பிக்கும். கரேஜ். கரேஜ். அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப இந்த எக்ஸசைஸ் பண்றப்ப எங்க நமக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரியுது பாத்தீங்களா? அந்த வேர்ட் வரும். அந்த வேர்ட் வர்றதுக்கு என்னன்னா, அந்த வேர்டோட ஏதாவது டிராவல் பண்ணிருக்கணும். கரேஜ் பாருங்க. போல்ட்னஸ். போல்ட்னஸ் ஒரே வார்த்தை. போல்ட். பிரேவரி. பிரேவரி. எல்லா வார்த்தை, எத்தனை வார்த்தை வருது பாத்தீங்களா? இது எல்லாமும் ஏதோ ஒரு சமயத்துல நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஆனா இப்ப சொல்றப்ப வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணல. இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்றப்ப நாளைக்கு இதே கரேஜ் இன்னொரு கான்செப்ட்னா ஈஸியா சொல்றீங்க. ஏன்னா ஆல்ரெடி would have traveled with this. So don't lose courage. Don't lose your boldness. Don't lose your bravery. நீ தனியாக இல்லை. You are not alone. You are not alone. You are not alone. You are not alone. இது ஏன் உடனே வருதுன்னா, ஏதோ ஒரு மைண்ட்ல இதே காம்பினேஷன்ல நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு சமயத்துல யாரோ சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, இல்ல நம்ம படிச்சிருப்போம், இல்ல நம்ம பேசியிருப்போம். அதுதான் பலர்னு வந்து விடுறது.
நான் உனக்காக இருக்கிறேன். I'm there for you. I am there for you. I am there. Very good. I am there for you. இப்ப there கட் பண்ணிட்டு I am for you அப்படின்னாலும் தப்பு கிடையாது. I am there for you. Perfect. Perfect. Keep going. தொடர்ந்தே செல். நீ keep going சொல்லலாம். வேற ஏதாவது இருக்கா? Keep continue. Keep continuing. Continuing. Keep Keep continuing. continuing. அப்புறம் continuing. CONTUING. keep அப்புறமே gerund தான் வரும். Continuing. Yes. Keep continuing. நீ உன்னால் முடிந்ததை செய். செய்கிறாய். செய்யல. செய்கிற- செய்கிறாய். You ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. யூக்கு அப்புறம் You can மெயின் வெர்பை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது நம்ம ஆட் you- பண்ணிக்கலாம். you can இப்ப பாருங்க, நீ செய்கிறாய். செய்கிறாய். you are doing. Right? you are You are doing. doing. You are best. You are doing your best. you are doing your best. Yeah. கவலைப்படாதே, நீ உன்னால முடிஞ்சதை நீ பண்ற. தோல்வியை வெற்றி அதை பத்தி கவலைப்பட வேணாம். பட் யூ ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட். இப்ப யூ ஆர் டூயிங் எடுத்துட்டு யூ டூ யுவர் பெஸ்ட் போட்டா என்ன அர்த்தம்னா, நீ உன்னால முடிஞ்சதை பண்ணுன்னு அர்த்தம். ஆனா இப்ப ஆல்ரெடி அவர் உன்னால பண்ணிட்டு இருக்காரு. அவரை என்கரேஜ் பண்ற மாதிரி யூ ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட். டோன்ட் வரி அபவுட் த ரிசல்ட். யூ டூ யுவர் பெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தான். Trust yourself. Trust yourself, believe yourself. Very good, very good. சோர்வடையாதே. Don't be. Don't be. இதை கொண்டு வந்துட்டீங்கனாலே போதும். இதுக்கப்புறம் ஒரு காம்பினேஷன் ஏதோ ஒரு கோட் பண்ணிடலாம். Don't be. Don't. இதுதான் வரணும் ஃபர்ஸ்ட். Don't be. Uh, பிக்கு அப்புறம் ஒரு அட்ஜெக்டிவ் தான் போட போறீங்க. don't be lazy. சோர்வுங்கிறது வந்து இல்ல, மனச்சோர்வு. Tired. Don't be Mhm. discouraged. Dis- போடலாம் discouraged போடலாம். Don't be discouraged. நீ இன்னும் பலவற்றை செய்ய வல்லவன். You can do whatever you want. no, பலவற்றை அப்படின்னா இன்னும் பலவற்றை. இன்னும் பலவற்றை, இன்னும் நிறைய, மோர். You can do more. வல்லவன் வருது பாத்தீங்களா? வல்லவன் வருது பாத்தீங்களா? You are capable to more. You are capable. I like it. You are capable of. Capable of வருமா? Capable of வருமா? Capable of doing more things. Doing more things. Capable of doing போடலாமா? Doing more things. Even more. Okay. இன்னும் பலவற்றை. So even more. இப்ப பாருங்க, இந்த even moreங்கிறது வந்துருது, capable ofன்னு வந்துருது. உண்மையிலே சொல்ல போனா 2 வார்த்தை 3 வார்த்தை அந்த காம்பினேஷன் நமக்கு தெரிஞ்சாலே கரெக்டா ஃபிட் பண்ணிடலாம். நான் எப்பொழுதும் சொல்ற அந்த ட்ரெயினோட கோச் மாதிரி கேப்பபிள் ஆஃப் ஒரு கோச், ஈவன் மோர் ஒரு கோச். ஸோ வேற எங்கேயோ வேற ஏதோ ஒரு கான்செப்டுக்கு இதை நம்ம பயன்படுத்த தான் போறோம். உன் நம்பிக்கையை வலுவாக வைத்திரு. அப்படியே கொண்டு வாங்க. யூ போடுங்க. யூ போட்டுட்டு You should. இல்ல, இப்ப எங்கேயாவது ஒரு வைத்திருங்கிறது கடைசி வார்த்தை தமிழ்ல, அது ஃப்ரண்ட்ல சப்ஜெக்ட்க்கு உடனே வந்துரும். எப்படி keep You வெரி நைஸ். யூ கீப். இதுதான் keep. வேணும். அப்புறம் கொண்டு வாங்க. நம்பிக்கையான நவுன்ல வந்துருச்சா? நம்பிக்கைனா கான்ஃபிடென்ட் இல்லைங்களா? கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ். You keep your வலுவாகனா
strong. keep என்ன your போடுவீங்க? confidence strong. ஒரு ப்ரொனவுன் போடணும் இல்லைங்களா? யூ கீப்புக்கு அப்புறம் ப்ரொனவுன் போடுவீங்களா? கீப்புக்கு அப்புறம் உன்னு இருக்கு, அங்க உன்னுன்னு இருக்குது. Keep your யுவர், யூ கீப் யுவர். இப்ப கான்ஃபிடன்ஸ் keep மட்டும் your போடுவீங்களாங்க? கான்ஃபிடன்ஸ் நவுனு confident, முடிச்சிருங்க. confidence. strong. ஸ்ட்ராங் அட்ஜெக்டிவ், அவ்வளவுதான். அவ்வளவு. யூ கீப் யுவர் கான்ஃபிடன்ஸ் ஸ்ட்ராங். இது மாதிரி தான் வரப்போகுது உங்களுக்கு. அந்த கிராமர் வேர்ட்லாம் இப்படிதான் வரும். யூ கீப் யுவர் கான்ஃபிடன்ஸ் ஸ்ட்ராங். வெற்றி பெற உனக்கு சக்தி இருக்கிறது. எப்படி ஆரம்பிப்பீங்க? You have. இருக்குது. அப்ப You have. சப்ஜெக்ட போட்டுட்டு அந்த இருக்குத கொண்டு வந்து வெர்ப ஃபிக்ஸ் பண்ணிடணும். சப்ஜெக்ட் வெர்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டா படபடன்னு வந்துரும். எனக்கு You சப்ஜெக்ட் have. வெர்ப் மட்டும் சொல்லுங்க, அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். Okay. You Subject. have. சப்ஜெக்ட் You யூ இருக்குது. have. Have. இது 50% முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க கம்போஸ் பண்றதுதான். யூ ஹேவ். You. பெற உனக்கு சக்தி இருக்கிறது. சக்திக்கு சொல்லுங்க இங்கிலீஷ். It's a capable. You have a நம்ம power. சொல்றதுதான். Power within you. போட்டுக்க determinant. You have the power. அப்படியே have- கொண்டு வாங்க. வெற்றி You பெறது have the power. You have the power. இன்ஃபினிட்டி மாத்தி வெர்பா மாத்தி விட்டுருங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி. For your victory. இப்ப ஃபார் யுவர் விக்டரினா ஃபார் போட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி போடாம யூ ஆர் த பவர் ஃபார் த விக்டரின்னு வராதுல்ல. The power. இல்ல நீங்க ஃபார் த போட்டுட்டு விக்டரிக்கு பதில் வேற இன்னொரு வார்த்தை போடலாம். யூ ஆர் த பவர் ஃபார் த நம்ம முன்னாடி பார்த்தோம் இந்த கிளாஸோட ஆரம்பத்துல ஒரு வார்த்தை. நவுன வெர்பா மாத்தணும். Succeeded. வெரி குட். யூ ஹேவ் த பவர் ஃபார் சக்சஸ். அப்படி போடாம Success. ஃபார் தூக்கிட்டு டூவை போட்டு சக்சீட் போட்டுருங்க. யூ ஹேவ் த பவர் டு சக்சீட். எவ்வளவு கிளீனா வந்துச்சு பாருங்க. யூ ஹேவ் த பவர் டு சக்சீட். அவ்வளவுதான். இதுதான் வேணும். You have the இது power to கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? யூ ஹேவ் த பவர் டு சக்சீட். succeed. வெற்றி பெற. அருமை. லெட்ஸ் லுக் அட் திஸ். கவலைப்படாதே. இது உன்னிடம் உள்ளது. இதுங்கிறது திஸ்ன்னு போட்டுருங்க. அவர் ஏதோ ஒரு இதை சொல்றாரு. இதுங்கிறது Don't worry. Don't worry. Don't worry. You have. You have this. You have. You got You this. have You have- You have this. You got this. You have this. உந்துதலாக இருங்கள். உந்துதலாக இருங்கள். ஊந்துதல் அப்படின்னா வந்து என்கரேஜ் இல்லைங்களா? உந்துதல்னா என்கரேஜா இருக்கலாமா? இல்ல இதுதான் ஒரு முக்கியமான வார்த்தை. என்கரேஜ் வந்து சொல்லலாம். என்கரேஜ் பண்றதுங்கிறது உற்சாகப்படுத்துறது. ஊந்துதல்னா அதை விட பெரிய வார்த்தை. உற்சாகப்படுத்துறது ஓகே. வாழ்க்கைக்கு ஆதாரமாவே இருக்கிறது. ஐயில ஆரம்பிக்கும். சோ எப்படி ஆரம்பிப்பீங்க? பீன்னு ஆரம்பிங்க. பி தான் வெர்புங்க. பி அப்புறம் ஒரு ஜெரண்ட் போட்டுங்க. இல்லைன்னா அட்ஜெக்டிவ். ரெண்டுமே ஒரு ஜெரண்ட் அட்ஜெக்டிவ் ஒண்ணுதான் தெரியல. ஐஎன்ஜில முடியும், ஐயில ஆரம்பிக்கும். ஐஎன்ஜில முடியும், ஐயில ஆரம்பிக்கும். ஐல ஆரம்பிக்கிறது. நான் ரெண்டாவது இடத்துல சொல்றேன். ஐஎன்ஜில முடியும், ஐஎன்ல ஆரம்பிக்கும். ஐஎன்ஜில முடியும், ஐஎன்ல ஆரம்பிக்கும். ஓகே. ஐஎன். ஐஎன்ஜில முடியும், ஐஎன்ல ஐஎன்ல ஆரம்பிக்கும். ஐஎன்ஜில முடியறதுனால நீங்க அட்ஜெக்டிவா எடுத்துக்கலாம், ஜெரண்ட் ஏதோ ஒண்ணு ஜெரண்டாக முடியும். இல்ல அட்ஜெக்டிவா வச்சுக்கலாம். இப்ப பாருங்க மூணாவது இடத்துல ஐஎன்எஸ்ல ஆரம்பிக்கும், ஐஎன்ஜில முடியும். ஐஎன்எஸ்ல இன்ஸ்பயர். அந்த அளவு இன்ஸ்பைரிங்னா உங்களுக்கு என்கரேஜ்னா ஒரு சின்ன ஒரு சம்பவத்துக்கு என்கரேஜ் பண்ணலாம். பட் இன்ஸ்பைரிங்னா லைஃபுக்கே பண்றது ஒரு பெரிய விஷயம். ட்ரஸ்ட் பிலீவ் மாரி ஒரு பெரிய வார்த்தை. உங்கள் உற்சாகத்தை உயர்வாக வைத்திருங்கள்.
வைத்திருங்கள். ஆரம்பிங்க. ஓகே. இது verb கொண்டு வாங்க. You, ஃபர்ஸ்ட் verb கொண்டு you, வந்துருங்க. ஆட் பண்ணிக்கலாம். you, என்ன you, சொல்றீங்க? உங்கள் வச்சிருங்க. உங்கள் வந்துரும். உங்கள் உற்சாகத்தை உங்கள் யுவர் உயர் போட்டுக்கலாமா? கீப் யுவர். your. கீப் யுவர் வந்துருமா? ம். இந்த வார்த்தை இது Keep உயர்வாக your ஹை வந்துரும். உற்சாகம் மட்டும் போட்டு அப்படியே கம்போஸ் பண்ண வேண்டியதான். ஒன்லி ஆர்டர் தான் மாறுது. யுவர் அது ஹைன்னு முடியும். கீப் யுவர். Keep your ஈல ஆரம்பிக்கும். hi- உற்சாகம் ஈ energy. இல்ல இஎல் enthusiasm அவ்வளவு. Keep your enthusiasm high. Keep your enthusiasm high. Keep High. your enthusiasm high. அதுவே enthusiastic நீங்க போடுறப்ப adjective. இதுல யுவருக்கு அப்புறம் நவுன் தான் வரும். அப்ப enthusiastic enthusiasm மாத்துறீங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல தான் கிராமர் பண்ணணும். அப்புறம் ஹை நீங்க போட்டுறீங்க. நவுனுக்கு அப்புறம் நவுனோட பண்பு எப்படிப்பட்ட enthusiasm? ஹை enthusiasm. அட்ஜெக்டிவா போடுறீங்க. enthusiasm குவாலிஃபை பண்ற ஹை வந்து அட்ஜெக்டிவ். அவ்வளவுதான் முடிச்சது. எவ்வளவு இதான் வருது பாருங்க. இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ் தான். நீங்கள் நன்றாக செய்கிறீர்கள். நன்றாக செய்கிறீர்கள். முன்னாடி பார்த்தது சிமிலர் தான். யூ ஆர் டூயிங் You are doing great. you are doing good, well. you are doing well, you are doing great. கட்டளை ஒருபோதும் ஒருபோதும் நிறுத்த வேண்டாம். ஒருபோதும் நிறுத்த முன்னாடியே பார்த்திருக்கோம். don't இல்ல டோன்ட் வராது. அதை விட பெரிய வார்த்தை. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஒருபோதும். ஒருபோதும் எவர் இல்லைங்களா? ஒருபோதும் எவர் இன்னொரு வாட்டி எவர் எவருக்கு முன்னாடி என் போட்டா நாட் எவர். நாட் எவர் தான் நெவர். நெவர் எப்படி இருந்தது பாத்தீங்களா? எவர் எல்லா வாட்டியும் எவர். நெவர்னாக்கா எப்பயுமே இல்லை. அப்படியே ஆப்போசிட். நாட் எவர் தான் எவர். நாட் எவர் தான் நெவர். நெவர் நெவர் சூப்பரா பண்ணீங்க. நெவர் நெவர் never stop learning. நெவர் ஸ்டாப் சொல்லிட்டீங்க. learning லேர்னிங். ஆறு சைலண்டா இருக்கும். learning லேர்னிங் நெவர் ஸ்டாப் லேர்னிங். வெரி குட். இதுவே ஒரு லேர்னிங் தான். இதுவே ஒரு லேர்னிங். இந்த ஆறு கட் பண்ணி இப்ப ஆறு சொல்லாம இருக்கிறது ஒரு லேர்னிங் தான். அது இப்ப அடுத்த செகண்ட் என்ன வரப்போகுதுன்னே தெரியல. ஆனா எவ்வளவு கவிதையா வருது பாருங்க. அது நெவர் லேர்னிங். அந்த நீங்கள் முன்னேற்றம் அடைகிறீர்கள். You are growing. progressing போடுங்க. You are progressing. கார்ப்பரேட் செட்டப்ல you are progressing. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா you are making progress சொல்லுவாங்க. மேனேஜர் வந்து go ahead, you are making progress அப்படின்னு இந்த டீமுக்கு என்கரேஜ் பண்றது. You are making progress or you are progressing. ரெண்டும் ஓகே தான். இது அடிக்கடி சொல்றதுதான். நல்ல வேலையை தொடருங்கள். தொடருங்கள்னா ஸ்டார்ட் யுவர் இதுல தொடர்றது continue ரொம்ப நல்ல வார்த்தை. அதையும் பார்க்கலாம். கண்டினியூ வச்சு சொல்லுங்க. கண்டினியூ வச்சு முடிங்க. நல்ல வேலை. கண்டினியூ யுவர் good work. கண்டினியூ. இப்ப பெருசா குட் ஜாப்னு சொல்றது ஒண்ணு. இப்ப இந்த கண்டினியூக்கு பதில் ஒரு ஃப்ரேசல் வெர்ப் கொண்டு இறக்கலாமா? கண்டினியூவை தூக்கிட்டு ஒரு ஃப்ரேசல் வெர்ப் போடுங்க. யுவர் ஜாப். சோ குட் ஜாப்னு சொல்ற குட் ஜாப்க்கு முன்னாடி ஒரு ஃப்ரேசல் கீப் அப் யுவர் குட் ஜாப். கீப் அப் 2 வேர்ட்ஸ் உள்ள ஃப்ரேசல் வெர்ப். இது நம்ம ஜெனரலா பேசுறதா. கார்ப்பரேட் செட்டப்ல இது வந்து நம்ம இந்த டீமை என்கரேஜ் பண்றதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் நினைப்பதை விட வலிமையானவர். டைம் எடுத்துங்க. டேக் யுவர் டைம். நீங்கள் நினைப்பதை விட வலிமையானவர். அதாவது நீங்க நினைக்கிறத விட நீங்க வலிமையானவர்னு சொல்றது. யுவர்
strong. கம்பேரிட்டிவ் Um, வேற என்ன வார்த்தை வரும்? நீங்க வந்து விடன்னு வருது இல்ல, விடன்னு கம்பேர் பண்றப்ப அந்த கம்பேரிட்டிவ் வரணும்ல. என்ன வார்த்தை கிராமர் வேர்டு வரும்? uh, um, அந்த 4 லெட்டர் கிராமர் வேர்டை சொல்லுங்க பார்க்கலாம். கம்பேர் பண்றப்ப ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். better. better. பெட்டர் மாதிரி, பெட்டர் 5 வருஷம். அது மாதிரி இன்னும் கிராமர் வேர்டு, இன்னும் ஸ்பெசிபிக்கான கிராமர் வேர்டு. than. தேனை கொண்டு வந்துட்டீங்க, நீங்க கம்போஸ் பண்ண அவ்வளவுதான். யூ ஆர் என்ன அந்த ஹியூஜ் வேர்டு என்ன? கம்பேரிட்டிவ். தேனுக்கு முன்னாடி என்ன வேர்டு போடும்? So you are stronger than you believe, or you are stronger than. வந்துருமா? you are stronger. ஸ்ட்ராங்கரா மாத்துறீங்களா? ஸ்ட்ராங்கரா மாத்துறதுக்கு கூட தேன் போடுறீங்களா? அப்புறம் ரொம்ப ஈஸி. நீங்கள் நினைப்பது ஈஸி. your believe. நினைப்பது. You are stronger than you think. You are stronger than you. இப்ப எழுதுறீங்க, you are stronger than you think. இவ்வளவுதான் வந்துருச்சு. இதுதான் நம்ம ஆபீஸ்லயோ, கார்பரேட் லைஃப்லயோ, மூவிஸ்லயோ நம்ம பாக்குறது. you are stronger than you think வந்துருச்சுங்களா? இப்ப இந்த நம்ம ஒரே ஒரு க்ளூ தான் எடுத்துக்கிட்டோம் தமிழ்ல இருந்து. விடங்கிறப்ப தேன் வரும். அவங்க ஸ்ட்ராங்னு கொண்டு வந்தாங்க, ஸ்ட்ராங்கர்னு மாறும். ஏன்னா தேன் இருக்கு. you are stronger than you think. அவ்வளவுதான். You think. சூப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன். அது வெரி நைஸ். உங்களை நீங்களே நம்புங்கள். Trust yourself. Yeah, believe yourself, trust yourself னே போலாம். இதை நீங்கள் கையாள முடியும். You can handle You this. can handle this. You can handle this. இந்த மாதிரி வாக்கியங்கள் பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இதை விட டஃப்பான ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரேம் பண்றதுக்கு சரியா இருக்கும். தோல்வி அடைய பயப்பட வேண்டாம். அவங்க தோல்வியால் பயப்பட வேண்டாம், தோல்வி அடைய பயப்பட வேண்டாம். Don't be. அதை கொண்டு வந்துருங்க. Don't be முன்னாடி பார்த்துருக்கோம். afraid of failure. Don't be afraid கொண்டு வந்துட்டு அப்புறம் இன்ஃபினிட்டிவ் போடுங்க. ஃபார் வேண்டாம். Don't be afraid of failure. Don't be afraid of போட்டீங்களா? Don't be afraid of failure. சூப்பரா சொன்னாங்க. Don't be afraid to lose. நீங்க இன்ஃபினிட்டிவ்ல போட்டீங்க to lose. Don't be afraid to lose because you are going to learn from those mistakes. Don't be afraid of failure, not bad, but don't be afraid to lose. அவங்க ஜெனரலா பேசுறது. இந்த ஃபார் ஒரு இன்ஃபினிட்டி எப்படி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றப்ப அந்த சென்டென்ஸ் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றதுங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களிடம் தேவையானது உள்ளது. உங்களிடம் தேவையானது. You have அந்த இடத்துல you have everything. You have everything. You have what? what நீங்க ஆரம்பிப்பீங்க. What you have what you want. What you want. You have what it takes. You have what it takes. என்ன ஜெயிக்கிறதுக்கு என்னவோ அது உங்கள்ட்ட இருக்கு. You have what it takes. Okay. இப்போ you have what you need ன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. அப்படி சொல்ல மாட்டாங்க. You have what it takes. இப்ப நார்மலா you have what you need அப்படின்னாலும் ஓகே தான். அது it conveys. உங்களிடம் தேவையானது உள்ளது. ஓகே, உங்களிடம் தேவையானது. You have what it takes. ஓகே. கவனம் செலுத்துங்கள். இது அடிக்கடி பார்த்ததுதான். கவனம் அடிக்கடி வரும். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. be careful. அது பி கேர்னா கவனமா இருக்கிறது. செலுத்துங்கள்.
இது நம்ம பார்த்திருக்கோம் வெவ்வேறு கிளாஸ்ல வெவ்வேறு கான்செப்ட்ல இல்ல பார்த்திருக்கோம். ஆக்சுவலி Uh, தெரிஞ்சதான் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. concentrate on இல்ல இந்த ரெண்டு வார்த்தையில ஏதோ ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சா அடுத்த வார்த்தையை கோத்துல நீங்க கம்போஸ் பண்ணிடலாம். okay. செலுத்துங்கள்னா இந்த செலுத்துங்கள் நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டே இருந்தோம் பாத்தீங்களா? கரெக்டுங்க சார். செலுத்துங்கள்னா ஒன்று பாஸு, இன்னொன்று வந்து செலுத்துங்கள் send. இன்ஜெக்ட். இல்ல எப்படி வரும்னா பண விஷயத்துல வரும். பண விஷயத்துல ஓகே. கவனம் அப்பதான் இந்த செலுத்துங்கள். செலுத்துங்களா அப்ப ரெண்டு வாட்டி படிப்பீங்க. ம். ஒண்ணும் இல்ல. ஒரு வேர்டு சொல்லிட்டாருன்னா கடகடன்னு சொல்லிடுவோம் பே நினைக்கிறேன். பே பே Pay attention. attention. Pay attention. அவ்வளவுதான். நிறைய வாட்டி பார்த்துக்கோ. வெரி நைஸ் வெரி நைஸ். இப்ப அந்த செலுத்துங்கள் தான் கொண்டு வரும். இப்ப கவனம் செலுத்தினாலும் செலுத்துறது தான், பணம் செலுத்துறதும் செலுத்துறது தான். Pay அப்ப அந்த attention. பே தான் வந்து தமிழ்லயும் வருது இங்கிலீஷ்லயும் வருது. இது உங்கள் easy ஆ கவனத்தை கனவுகளை திருத்திக் கொண்டே இருங்கள். கனவுகளை உங்கள் கனவுகளை துரத்திக் கொண்டே இருங்கள். துரத்திக் கொண்டே இருங்கள். அப்போ கீப் கீப் சேசிங் அருமையா அவங்க பண்ணாங்க. கொண்டேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? ம். கீப்னு ஒரு வார்த்தை போட்டு சேசிங் போடுங்க, அப்படியே இழுத்துக்கிட்டே போகணும். கீப் சேசிங். ஓகே. keep Keep chasing chasing your your dreams. dreams. அவ்வளவுதான். இப்ப நம்ம எப்படி கொண்டு வந்தோம்னா கீப் சேசிங்க நம்ம ஃபார்முலேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி கீப் ட்ரையிங் எல்லாம் பண்ணோம் பாத்தீங்களா? கீப் ட்ரையிங் எல்லாம் அவ்வளவுதான். அங்கேருந்து எடுக்க போறீங்க. அவ்வளவுதான், அங்கேருந்து எடுக்க போறீங்க. இது கஷ்டமே கிடையாது. மென்டலா இந்த ப்ராசஸ நீங்க வாக் த்ரூ பண்ணணும். கீப் சேசிங் யுவர் ட்ரீம்ஸ் எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு பாருங்க. நீங்கள் You are ஒவ்வொரு நாளும் growing. முன்னேறி You வருகிறீர்கள். are growing every. இதுக்கு You are முன்னாடியே growing. ஒண்ணு பண்ணோம். முன்னேறி வர்றதுக்கு ஒரு கலெக்ஷன் யூஸ் பண்ணோம். யூ 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 அந்த கலெக்ஷன் அப்படியே அந்த கோச் இறக்குங்க. ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறப்போ ஈச் அண்ட் எவ்ரி டே. எவ்ரிடே Each and every கடைசியா day. போட்டு விட்டுருங்க. எவ்ரி டே. அட்வர்ப கடைசி வேர்டா போடுங்க. அது முக்கியம் இல்ல. இந்த கலோகேஷனை கரெக்டா கொண்டு வந்து இறக்கிட்டீங்கன்னா போதும். You are யூ ஆர் கொஞ்ச growing. நேரத்துக்கு முன்னாடி every day. பார்த்தோம். யூ 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 You are ரெண்டு ஆப்ஷன் சொன்னேன். யூ ஆர் ப்ராக்ரஸிங்னு சொன்னேன். யூ மேக் ப்ராக்ரஸ்ன்னு சொன்னேன். You make progress. யூ மேக் You ப்ராக்ரஸ் make எவ்ரிடே. progress every day. எவ்ரிடே அவ்வளவுதான். யூ மேக் ப்ராக்ரஸ் எவ்ரிடே. இந்த மேக் ப்ராக்ரஸ் தான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு ஒரு முக்கியமான வார்த்தை. அவரு அவங்க டீமுக்கு சொல்றதுக்கும் இதுதான், கங்க்ராச்சுலேட் பண்றதுக்கும் அதை யூஸ் பண்ணாரு. மேக் ப்ராக்ரஸ் மறக்க கூடாது. Make progress. ஸோ நம்ம May- இப்படியும் சொல்லுங்களா, ஒரு டீமா சொல்றோம்னா யூ கைஸ் ஆர் மேக்கிங் வெரி progress நைஸ். every யூ day. கைஸ் ஆர் மேக்கிங் ப்ராக்ரஸ் எவ்ரி டே. யூ கைஸ் ஆர் மேக்கிங் ப்ராக்ரஸ் எவ்ரி டே. அந்த டீமை பார்த்து யூ ஆர் மேக்கிங் ப்ராக்ரஸ் எவ்ரி டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, யூ மேக் ப்ராக்ரஸ் எவ்ரி டேன்னாலும் பரவாயில்ல. உங்கள் நம்பிக்கையை உயிர்ப்புடன் வைத்திருங்கள். வா ஓகே. உங்கள் நம்பிக்கையை எல்லாத்தையும் கொண்டு வாங்க. வைத்திருங்கள்ல இருந்து ஆரம்பிங்க. வைத்திருங்கள். நம்ம பார்த்திருக்கோம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியும். உங்கள் நம்பிக்கை Keep your confidence. alive. ஹோப் போடுங்க. கான்ஃபிடன்ஸ்ங்கிறது ஒரு சின்னது, ஹோப்புங்கிறது என்டையர் ஃபியூச்சருக்கு. Keep your Okay. hope. உயிர்ப்பு. ஹோப் போடலாம், ஹோப்ஸ் போடலாம். அதே மாதிரி தான் வரும் இங்கிலீஷ்லயும். அதே மாதிரி தான் உயிர்ப்பு உயிர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் இங்கிலீஷ்லயும். தமிழ் மாதிரியே தான் வரும். தமிழ்ல அருமையான வார்த்தை Keep your hope alive. அலைவ். வா ஹோப் யுவர் கீப்ஸ் அலைவ். நோட் பண்ணி. வெரி நைஸ் வெரி நைஸ் சூப்பர். அலைவ் வந்துருச்சுங்களா? வந்துருச்சுங்களா? உயிர்ப்பு ஹோப். நமக்கு இப்ப இதுக்கே ஹோப் வந்திருக்கும். இதுக்கே ஹோப் வந்திருக்கும் இந்த கம்போஸ் பண்ணது. வெரி நைஸ் சூப்பர். Hopes alive. நீங்கள் இன்னும் சாதிக்க வல்லவர். அப்படியே கொண்டு வந்துருங்க. வல்லவர்லாம் முன்னாடி பார்த்துட்டோம். அப்படியே கம்போஸ் பண்ண வேண்டியதுதான். வல்லவர். அங்க வல்லவன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், திறமையானவன். திறமையானவனுக்கு அருமையா சொன்னாரு. அப்படியே தான் கொண்டு வரணும். நீங்கள் இன்னும் சாதிக்க வல்லவர். எப்படி ஆரம்பிங்க? சப்ஜெக்ட் இறக்குங்க. you are Capable. முன்னாடி பார்த்துட்டோம். வல்லவர் வந்து verb, இது
present tenseல இருக்கு. You are செட் பண்ணுங்க. You are. You areல எந்த மாற்றமும் இருக்காது. சப்ஜெக்ட் verb வந்துருச்சு. இன்னும்னு வந்துருச்சு. அது இன்னமும் முன்னாடி பார்த்துட்டோம். சாதிக்கிறது என்னன்னு தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும் நமக்கு. சரி அதான் சார். யூ ஆர் கேப்பப் Capable, I like it. You are Capable. capable. Capable ஆஃப் வருமா? ஆஃப் வருமா? எப்பயுமே off வரும். capable Capable of. of இன்னும்னா அச்சீவ் டூயிங் போடுறீங்களா? அச்சீவிங் போடுறீங்களா? You are capable of achieving. வந்துருச்சு. ஆஃப்க்கு அப்புறம் ஜெரண்ட் வந்துருச்சா? அச்சீவிங் வந்துருச்சா? Achieving. அச்சீவிங் ஈவன் மோர் போட்டுலாமா? ஈவன் மோர். ஈவன் மோர் இன்னும் ஈவன் மோர் Even more. ஈவன் மோர் முன்னாடியே பழைய கோச் இருக்கா? கேப்பபிள் ஆஃப் ஒரு கோச் இருக்குதா? Exactly. எத்தனை கோச் பாருங்க. யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் அச்சீவிங் ஈவன் மோர். ஆகா வந்துருச்சே, எல்லாமே வந்துருச்சே. யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் அச்சீவிங். இது எந்த கான்செப்ட்ல வேணாலும், என்கரேஜிங் மட்டும் இல்ல, எந்த கான்செப்ட்ல வேணாலும் இந்த கோச்சை எடுத்து போகலாம் நீங்க. யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் அச்சீவிங் ஈவன் மோர். இப்போ வந்து அச்சீவிங் வந்து ஆஃப்க்கு அப்புறம் வருது, ப்ரொபோஷனுக்கு அப்புறம் வர்ற ஜெரண்ட். ஈவன் மோர் எப்படி? இன்னும் 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 அட்வர்ப். அருமையா வந்து உட்கார்ந்து பாருங்க. Capable. விட்டு கொடுக்காதீர்கள். Don't give up. டோன்ட் கிவ் அப் Give up. Don't give up. கிவ் அப். கிவ் இன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது கிவ் அப்னா எப்படின்னா விட்டு கொடுக்காது, அது விட்டுறது. கிவ் அப்னா ஸ்மோக்கிங்கை விட்டுறது, ஏதோ ஒரு நல்ல முயற்சியை விட்டுறது. அப்ப விட்டுடாதீங்கிறப்ப டோன்ட் கிவ் அப். டோன்ட் கிவ்னா விட்டு கொடுக்காதீங்க. கிவ் இன். கிவ்னா என்னன்னா தோத்து போயிடுறது. விடாமுயற்சி இல்லாம இருக்கிறது. புரியுதுங்களா? அது விடாமுயற்சி இல்லாம இருக்கிறது. விடாமுயற்சி வரும், பின்னாடி வரும். டோன்ட் கிவ் இன் அப்படிம்பாங்க. நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிடுறது. ஒரு மேட்ச்ல வந்து மொதல் பால்ல இருந்தே நம்ம தோத்து போக போறோம்னு நினைச்சது. டோன்ட் கிவ் இன். இது வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது, தமிழ்ல எல்லாம் சொல்ல மாட்டோம். நீங்கள் அற்புதங்களை செய்கிறீர்கள். ஒண்ணும் இல்ல. You are doing amazing. You are amazing. இது எத்தனை வாட்டி யூ ஆர் கேட்கலாம். அமேசிங். You are அற்புதங்கள். amazing. Amazing. இந்த அமேசிங்கிறது ஒரு பெரிய அதிசயமோ அற்புதமோ பண்றது. நம்ம தமிழ்ல இப்படி பேச மாட்டோம். கலக்கிட்டேன்னு சொல்லுவோம். அதிகபட்சம் போனா கலக்கிட்டீங்க, கலக்கிட்டீங்க அப்படின்னு. அந்த மாதிரி வார்த்தை தான். You are amazing. தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். தொடர்ந்து கீப் க்ரோயிங். முன்னேறி செல்லுங்க. Continuing சொல்லுங்களேன். இங்க வெயிட் பத்தி வச்சுல. Keep Continue the progress. Continue Keep continue. progress. Continue. இப்ப பாருங்க, the progress போடலாம். இல்ல the progress கட் பண்ணிட்டு continue progressing அப்படின்னு ஜெரண்ட போட்டுருவோம். Continue progressing. ப்ராக்ரஸிங்கிறப்ப ஜெரண்ட் நவுன் தான். கண்டினியூ தேர் டிட்டர்மினர் போட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் போடுறோம். அதுவும் நவுன் தான். உங்களுக்கு கண்டினியூ த ப்ராக்ரஸ், கண்டினியூ ப்ராக்ரஸிங் ரெண்டுமே ஓகே தான். உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைய முடியும். முடியும் கரெக்டா கொண்டு வரணும். உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைய முடியும். கரெக்டா கொண்டு வாங்க பாப்போம். You can சப்ஜெக்ட் வர்ப் முடிஞ்சிருச்சு. பெரிய வர்ப் முடிஞ்சிருச்சு. You can அடைய முடியும் இலக்குகள் நீங்கள். அவ்வளவுதான். Goals. You can அடைய முடியும் கொண்டு வந்துருங்க. அடைய கொண்டு வந்து மெயின் வர்ப். Okay. You can achieve your goals. You can achieve your goals. Very good. You can achieve your goals. அருமை 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 அருமை. You can achieve your goals. என்னன்னா தமிழுக்கு இங்கிலீஷுக்கும் அந்த பிளேஸ்மெண்ட் மாறி இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். பட் அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா போதும். மலை ஏறுற மாதிரி தான். நார்மல் போறப்ப நார்மலா இருக்கும், அப்படியே இருக்கும். மலை ஏறுறப்ப மாறி போகுது. You can achieve your goals. Very good. உறுதியுடன் இருங்கள். Kind of be strong. Stay போடுங்க. Be strong. Stay. போடுங்க. அப்புறம் determined ஒரு வார்த்தை இருக்கு. Stay determined. நமக்கு தெரியும் determined இல்லைங்களா? Determined. Say strong போட்டாலும் தப்பு இல்லை. Stay determined or stay strong.
சிமிலரா ஒண்ணு பண்ணியிருக்கோம். உங்கள் நம்பிக்கையை உயர்வாக வைத்திருங்கள். சிமிலரா பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன வித்தியாசம் தான் அதுல. எப்படின்னு ஆரம்பிக்கலாம் நீங்க. வைத்திருங்கன்னு சொல்றாரு. Keep your confident high. ஹோப்ஸ் ஹைன்னு வச்சுங்க. Keep your hope high. ஹோப்ஸ் போடலாம். கான்ஃபிடன்ஸ் போட்டாலும் தப்பு கிடையாது. கான்ஃபிடன்ஸ்ங்கிறது ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்கு, ஹோப்புங்கிறது பெரிய விஷயத்துக்கு. நீங்கள் சக்தி வாய்ந்தவர். வெரி ஈஸி. சக்தியெல்லாம் முன்னாடி பார்த்துட்டோம். You are a strongest person. இல்ல இப்ப சக்திக்கு ஒரு வார்த்தை பார்த்தோம். ஸ்ட்ராங்னா வலிமை. சக்தி வலிமை, அதை okay. விட தாண்டி. Power. ஆமா அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே அட்ஜெக்டிவ் You மாத்துங்க. have a No. you have a power. You are a powerful. You are a powerful. You are powerful. Very good. You are powerful. You have the power. You have to put a determiner போட்டு noun அடிக்கணும். You have the power. இல்லனா you are powerful. Very good. ரெண்டுமே எழுதிக்கலாம். You have the power or you are powerful. இது இங்கிலீஷ்ல ஸ்ட்ரைட்டா சொல்லுவாங்க. Keep your eye. அவர் ஒரு படத்துல விஜய் சொல்ற மாதிரி கப்பு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான். Okay. Keep your eye. Keep your eyes. Keep your eyes. Keep your கண்களை. Keep your eyes on the prize. On the prize. Keep your eyes on the prize. ஜெயிக்கணுங்கிறது முக்கியம். Keep your eyes on the prize. நீங்கள் அதை சாதிக்க முடியும். You can do that. You can do க்கு பதிலா அந்த வார்த்தையை போடுங்க. சாதிக்கிறது போடுங்க. You can achieve. You can achieve that. You can achieve that. பயம் உங்களை தடுக்க விடாதீர்கள். பயம்ங்கிறது உங்களை கரெக்டா கம்போஸ் பண்ணும். பயம் உங்களை தடுக்க விடாதீர்கள். அதாவது பயங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு குறுக்க வந்துடக்கூடாது. உங்க இலக்கு அடையத்துக்கு குறுக்க வந்துடக்கூடாது. Don't. அந்த இடத்துல தான் முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தைக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். Okay. டோன்ட்க்கு அப்புறம் அந்த மிக முக்கியமான வார்த்தை. தடுக்க விடாதீர்கள். விடாதீர்னு க்ளூ வந்துச்சா? விடுறது விடாது. ஈஸியா கூட டோன்ட் வந்துச்சாங்க நாட்டு. அப்ப அந்த வார்த்தையை போட்டுக்கலாமா? விடுறது. நம்ம நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்க பாருங்க. விடுறது. Don't be. இன்னொரு வாட்டி. விடாது. என்ன பார்க்க விடுங்க, என்ன யோசிக்க விடுங்க. என்ன சொல்லுவோம்? அவனை யோசிக்க விடுங்க, என்ன யோசிக்க விடுங்க. விடுங்க. Let him think. Let him think சொல்லுவோம். அவ்வளவுதான். Don't let வந்துருச்சா? Don't let. Don't let வந்துருச்சா? தடுக்கிறது. Stop. Very good. Block or stop. Don't let. Stop. ஏதோ ஒண்ணு இருக்கா சார்? இது போடணுமே, நவுன போடணுமே. Don't let the இருக்கு. அந்த வார்த்தை இருக்கு, உங்களுக்கு தெரியுமே. Don't let. ரெண்டு மூணு வாட்டி பார்த்துட்டோமே. Fear. வார்த்தை விட்டு போயிருக்கு. Don't let the வந்துருச்சு இல்ல? Fear. Stop. Don't let the fear stop you. அவ்வளவுதான். Don't let the fear stop you. எல்லாமே தெரியும் நமக்கு. ரீஅரேஞ்ச் பண்ணணும். அவ்வளவுதான் அது. Don't let the fear stop you. இந்த லெட் மட்டும் தான் நான் க்ளூ கொடுத்தேன். ஏன்னாக்கா அந்த இடத்துல தான் பிடிக்கணும் நீங்க. Let the fear stop you. நீங்கள் தைரியமானவர். ரொம்ப ஈஸி. You are. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த வார்த்தை. You are strong.
ஸ்ட்ராங்குங்கிறது வலிமை. இப்பதான் பார்த்தோம். தைரியம் அப்படின்னா இப்பதான் You're courageous or யூ ஆர் கரேஜியஸ் போடுங்க. இல்லைன்னா யூ ஹாவ் த கரேஜ். ஹாவ் மாத்திரம்னா நவுல போடுங்க. யூ ஹாவ் த கரேஜ். யூ ஹாவ் த கரேஜ்னாலும் ஒண்ணுதான். யூ ஆர் கரேஜியஸ்னா அட்ஜெக்டிவ் மாத்துறீங்க. நவுல அட்ஜெக்டிவ் மாத்துறீங்க. முன்னாடி பேர் தான். யூ ஆர் பவர்ஃபுல். யூ ஹாவ் த பவர். யூ ஆர் have the பவர்ஃபுல். power. யூ ஹாவ் த பவர். அதே தான் நம்ம மாத்திரம். Kind யூ of ஆர் power. கரேஜியஸ் இல்ல யூ ஹாவ் த Have the கரேஜ். courage. தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க. இது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. வெவ்வேறு வடிவத்துல வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க. தொடர்ந்து keep கீப் Keep. keep தொடர்ந்து. So progressing. continue. Keep progressing. keep Keep progress. progressing. Yes. Keep progressing. இப்ப கண்டினியூ த ப்ராக்ரஸ்னாலும் தப்பு கிடையாது. கண்டினியூ த ப்ராக்ரஸ். இங்க இருந்து தொடர்ந்துன்னு ஒரு முன்னேறி செல்லுங்க. இந்த பாருங்க. Continue. நீங்கள் வெற்றி பெற வல்லவர். அவ்வளவுதான். வல்லவராக இருக்காரு. You're capable. You are capable of. You're capable of வெற்றி பெற. ஆஃப்க்கு அப்புறம் ஜெரண்ட போடுங்க. ஜெரண்ட போடுங்க. Succeeding. Succeeding. You are capable of succeeding. இந்த இடத்துல ஒரு சின்ன வித்தியாசம். வின்னிங்னு போட்டீங்கன்னா யாரையோ தோக்கடிக்கிறது. யாரையோ தோக்கடிச்சா வின்னிங். யாரையும் தோக்கடிக்காம நம்ம ஜெயிச்சாக்கா அது சக்சீடிங். You are capable of succeeding. எவ்வளவு வந்து அந்த சக்சீட்ல எப்படி வருது பாருங்க. உங்கள் திறமைகளில் நம்பிக்கை வையுங்கள். Keep confident on your beliefs. Keep போட்டீங்கன்னா நவுன் அடிக்கணும். Confidence. Keep confidence. Keep confidence on your beliefs or in your skills போடலாமா? Skills போடலாமா? In your skills. skills. Yeah. இப்ப keep confidence in your expertise. Expertise-னு ஒரு வார்த்தை போடலாம். உங்களுக்கு எப்படி இருக்கும்ல? Keep confidence in your expertise போடலாம். Expertise. சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். எப்படி கொண்டு சப்ஜெக்ட் வெர்ப கொண்டு வந்துருங்க. You can handle. You can handle கிடையாது. அதை விட முக்கியம். அதை விட முக்கியம். எதிர்கொள்ள. You can face. You can face. You can face. சவால்கள் மட்டும் கண்டுபிடிச்சா முடிஞ்சது. You can போடுங்க. face. போடுங்க. சவால்கள் நவுனா இறக்கிடுங்க. You can face. You can face the noun இறக்கிடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். You can face the படம் டைட்டில் வருமே. ஒரு நிமிஷம் சார். You can face the சவால்கள். எமோஜி ரொம்ப பாப்புலர் எமோஜி. பாப்புலர் எமோஜி எல்லாம். challenge. Challenges. You can face the challenges. Face the challenges. Challenges. Very good. The போடணும். Very nice. Super. You can face the challenges. நம்பிக்கையுடன் இருங்கள் ரொம்ப ஈஸி தான். ஸ்டே ஆர் பி போடுங்க. ஸ்டே போட்டாலும் சரி பி Stay strong. Stay confident. Confident. இந்த இடத்துல ஸ்டேக்கு அப்புறம் Stay confident. கான்ஃபிடென்ட். ஏன்னா பிக்கும் ஸ்டேக்கும் அப்புறம் வர்றது அட்ஜெக்டிவா தான் இருக்கும். Stay adjective. Stay confident or be confident. நீங்கள் தாங்கும் அளவுக்கு வலிமையானவர். இது வடிவேலு ஜோக்கு மாதிரி இருக்கு. நீங்கள் தாங்கும் அளவுக்கு வலிமையானவர். You are strong. Strong. You're strong enough. Enough. Strong enoughக்கு அப்புறம் ஒரு இது போடுங்க. இன்ஃபினிட்டிவ் டு போடுங்க. Strong enough to hold. ஈர ஆரம்பிக்கும்.
You are strong கீழ enough. ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியும், ஆனா அதிகமா கனெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. You are strong enough to. You are strong enough to. இன்ஃபினிட்டிக்கு அப்புறம் verb V1. You are strong strong enough enough. to நான் இன்னொன்னு சொல்றேன். ENக்கு அப்புறம் D. END. எங்கேயோ வரும். in மால்ல போனா கூட ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ரொம்ப நாள் நிக்கிறதுக்கு, ரொம்ப நாள் நினைக்கிறதுக்கு. You are strong enough. அது நவுனு. பாருங்க, என்டியூரன்ஸ்ங்கிறது நவுனு. Endurance. என்டியூருங்கிறது ரொம்ப நாளைக்கு நிக்கிறது. You are strong. You are strong enough to endure. இன்னொரு 2 பார்த்துடலாம். தொடர்ந்து பாடுபடுங்கள். தொடர்ந்து பாடுபடுங்கள். So அதுவும் கீப் keep தான் வரும். கீப் பாடுபடுங்கள். முன்னேறி என்ன சொல்லுங்க. வார்த்தை தெரியுங்களா? இது ஒரு ஸ்பெஷல் வேர்டு. விடாமுயற்சியா இருக்கிறதுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க. தொடர்ந்துன்னா விடாமுயற்சி. இது ஒண்ணு இல்ல. keep கீப் பர்சிஸ்டிங். பெர்சிஸ்டன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. கீப் பர்சிஸ்டிங். ஸ்ட்ரகிள் மாதிரி நெகட்டிவ் வேர்டா போடாம பெர்சிஸ்ட், விடாமுயற்சி. கஜினி முகமது மாதிரி 17 முறை 18 முறைன்னு சொல்லுவாங்க. கீப்பர்ஸ், தொடர்ந்து பாடுபடுங்க. பெர்சிஸ்டிங், PERSISTING. இன்னும் ஒன் மோர் பார்த்தலாம். நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள். ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் இங்கிலீஷ்ல. you make You make the change. you make the மாற்றம். difference பாங்க. you make yeah, the you make the difference. you make the difference. இது கார்ப்பரேட் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். you make the difference. make the difference அவார்டுன்னே கொடுப்பாங்க நிறைய கார்ப்பரேட்ல. தடைகள் உங்களை தடுக்க விடாது. சொல்ற மாதிரி இதோட முடிச்சிடலாம். நீங்களே கம்போஸ் பண்ணுங்க பார்க்கலாம். தடைகள் உங்களை தடுக்க விடாதீர்கள். don't இன்னொரு சொல்லுங்க. எப்படி ஆரம்பிச்சீங்க? don't வெரி குட். அதே மாதிரி தான். முன்னாடி தடுமான இடத்தை ஃபில் பண்ணுங்க. Don't இல்ல விடாதீர்கள். Don't let அப்படியே கொண்டு வாங்க. கம்போஸ் பண்ணுங்க. தடைகளுக்கு என்ன வார்த்தை வரும்? தடைகள். ஏன்னா கடைசி 2 வார்த்தை அங்கேயிருந்து எடுத்துக்கலாம். நீங்க முன்னாடி கம்போஸ் பண்ணதுல இருந்து கடைசி வார்த்தை தடைகள் மட்டும்தான் வேணும். கம்போஸ் பண்ணீங்களே. தடைகள் the fear stop you தானே. don't let the fear stop you. இங்க don't let தடைகளுக்கு நம்ம பார்க்கணும் இல்லையா? Don't let தடைகள் வருமே அடிக்கடி. இது நமக்கு தெரியும். உங்களால அந்த இடத்துல road block தெரியல. நீங்க இதவே காமனாவே போடலாம். OBS obstacles. very good. Don't let the obstacles stop you. Very good. இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னொரு கான்செப்ட் எடுப்போம். லெட்ஸ் டேக் a totally different concept. லெட்ஸ் ரன் த்ரூ இது மாதிரி. அதுல எவ்வளவு இந்த கிராமர் கோச்சஸ் சொல்ற கிராமர் வேர்டு அப்படியே ரிப்பீட் ஆகும் பாருங்க. அவ்வளவு ரிப்பீட் ஆகும். ஆனா கான்செப்ட் வேறையா இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா கான்செப்ட் இதுக்கு ஆப்போசிட்டா கூட இருக்கலாம். என்கரேஜ் பண்ற மாதிரி டிஸ்கரேஜாகவும் இருக்கலாம். ஆனா அந்த கோச் மாறவே மாறாது. ஸோ அதுதான் முக்கியமா பார்க்க வேண்டியது. இதுல எகெயின் ஹோம்ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க கலை நல்லா கிளாஸுக்கு வரலன்னாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க. வெரி குட். இன்ஃபேக்ட் கிளாஸுக்கு வராதப்பதான் அந்த ஹோம்ஒர்க் பண்ணணும் நல்லா. ஏன்னா நம்ம கிளாஸுக்கு வரலைங்கிற அந்த இது சப்சைட் ஆகும். வெரி குட். இது பண்ணிக்கலாம். லெட்ஸ் ஹேவ் த கிளாஸ் தேர்ஸ்டே. இது டெஃபினட்டா ஹோம்ஒர்க் பண்ணணும். எனக்கு நான் எழுதலைங்க. அதனால நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா போதும். டோன்ட் லெட் எல்லாம் மைண்ட்ல போய் உட்காந்துரும். அப்புறம் நிறைய வொக்காபுலரி ஒரு 15-20 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை அது கரெக்டா பிளேஸ்மெண்ட் பண்ணணும். அந்த பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். we are making a lot of progress. Look at that. We are making a lot of progress. we are making a lot of progress. சார் ஆக்சுவலி அந்த டிட்டர்மினர் இருக்கு இல்லைங்க சார், and the இருக்கு இல்லைங்களாங்க சார், அது இன்னொரு டைம் கிளாஸ் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சூப்பரா எடுத்துக்கலாம். நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. blank ஒன்னு இருக்கு. blank
எங்க blank வரணும் எங்க blank வரக்கூடாதுன்னு தெரியும். அது ஒரு கிளாஸ் எடுத்துடலாம். ஏ அது and ஒரு கிளாஸ் இன்னொன்னு blank எடுத்தா பெஸ்டா இருக்கும். பிகினிங் டு எண்ட் அந்த 1 hour டிஃபிகல்ட்டான கம்ப்ளீட்டா. டாபிக் அது. ஏன்னா இன்னைக்கு கூட யூஸ் பண்ண போறீங்க. யூ ஹேவ் த பவர், யூ ஹேவ் த கரேஜ், ஹேவ் போடுறப்ப டிட்டர்மினர் வருது பாருங்க. அது அது நிறைய ஏன்னா அந்த ஒரு கன்ஃபியூஷன் எங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி ஆச்சு அந்த வீடியோ பார்த்ததுல எங்களுக்கு. கொஞ்சம் அந்த இல்லாம இருந்ததா, கிளாரிட்டி இருக்குதா? கிளாரிட்டி இல்லாம இருந்தது, எனக்கு இப்ப கிளாரிட்டியா இருக்கு, தெளிவா இருக்கு. அப்ப இன்னொரு வாட்டி எடுத்தாக்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கரெக்ட். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வெரி குட். நம்ம அடுத்த கிளாஸே கூட எடுக்கலாம். ஓகே சார். ஏன்னா ஆன் எல்லாம் சவுண்ட வச்சிருக்கோம். இந்த பிளாங்க்ங்கிறது சில யூனிக்னஸ் வச்சிருக்கோம், நம்ம எடுத்துடலாம். வெரி குட். ஓகே. ஓகே சார். Thank you very much. Thank you. I'll see you on Thursday. Thank you. ஓகே சார். Thank you. தேங்க்யூ சார். Thank you. பாய். Bye.